இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். சவுலை கர்த்தர் சந்தித்தார். சபைக்கு எதிராக இருந்தவன், சீஷர்களை துன்பப்படுத்தினவன், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையை ஏற்படுத்த வேண்டும் என்று தீவிரமாய் செயல்பட்டவன். இப்ப கர்த்தரால் சந்திக்கப்பட்டான். ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார். சவுலே சவுலே, அவன் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார். கேட்க, ஆண்டவரே நீர் யார்? இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று வார்த்தை கேட்டவன் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதான் பவுலின் ரட்சிப்பின் ஆரம்பம். இயேசுவை அவன் சந்தித்த அந்த முதல் பகுதியில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இனிமே நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, எனக்கு சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். இதுவரைக்கும் என் மார்க்கத்தின் மேல் நான் வைத்த வைராக்கியத்திற்காக நான் செயல்பட்டு கொண்டேன். இதுவரைக்கும் எனக்கு மேலிருந்த தலைமை குருக்கள் என்னை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நியமித்தார்களோ அதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். என் பார்வைக்கு எது சரி என்று பட்டதோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு புரிந்த வேதம் எதை சொல்லுதோ அதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஆண்டவரே, உங்க விருப்பத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அதான் பவுலினுடைய வார்த்தை. அவனுடைய பிள்ளைகளாகி நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குங்க. நாம் உண்மையிலேயே நமக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுகளாக கர்த்தரே தெய்வம் என்று அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக நம்முடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்திருக்கிறோம். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளையும் கிருபைகளையும் திறமைகளையும் அவருக்காக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிலாம் இருக்கிற நாம் தைரியமா சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய விருப்பத்தை தான் நான் செய்கிறேன். ஆபிரகாமே, உன் கண்ணை ஏறெடுத்து உனக்கு பிடிக்கிற தேசத்துக்கு போ அப்படி சொல்லலை, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஈசாக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பஞ்சத்திலிருந்து தப்புறதுக்கு எகிப்துக்கு போகலான்னு நினைக்கும் போது ஆண்டவர் வந்து சொல்றார், நீ எகிப்துக்கு போகக்கூடாது, நீ இந்த தேசத்துல குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இப்படிலாம் பரிசுத்தவான்களுக்கு தேவன் அவருடைய விருப்பத்தை தெரியப்படுத்தி அந்த பாதையில் அவர்களை நடத்தி அவர்களை ஆசீர்வதித்தது இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னைக்கு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டானோ அன்னையிலிருந்து இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவராலே நடத்தப்பட்டதுனால அவர் அவனை எங்கெல்லாம் கொண்டு போனார், அவன் மூலமா என்னெல்லாம் செய்ய விரும்பினாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்தான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானதை நாடுறேன்ற எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பைமா நான் என்றான். ஏன்னா இனிமே என்னுடைய விருப்பம்னு ஒண்ணுமே கிடையாது, இயேசுவின் விருப்பம். தெய்வ பிள்ளைகளை, இப்படி வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். என் கணவருடைய விருப்பத்தை தான் நான் செய்வேன்,
என் மனைவியினுடைய விருப்பத்தை தான் செய்வேன், என் பிள்ளைகள் விருப்பத்தை தான் செய்வேன், என் நண்பனுடைய விருப்பத்தை தான் நான் செய்வேன், அல்லது என்னுடைய விருப்பத்தை தான் செய்வேன்னு சொல்லி நாம் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவன் ஒன்றை விரும்புகிறாரு, அதை நான் செய்கிறது தான் அவருக்கு பிடிக்குங்கிறத அறிஞ்சு நீங்கள் வாழ்ந்தார். அதுதான் இன்னைக்கு அவசியம். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க, அப்படிப்பட்டவங்களை தான் நம்பி பொறுப்புகளை கொடுப்பார். ஆகவே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க அதை எனக்கு சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. உங்களை நம்பி கிருபைகளை தருவார், உங்களை நம்பி அபிஷேகத்தை தருவார், உங்களை நம்பி வரங்களை தருவார், உங்களை நம்பி பொறுப்புகளை தருவார், உங்களை நம்பி ஊழியங்களை தருவார், உங்களை நம்பி ஆத்துமாக்களை தருவார், உங்களை நம்பி சபைகளை தருவார், உங்களை நம்பி பணங்களை தருவார், உங்களை நம்பி எல்லாவற்றையும் அவர் தருவார். அவருடைய சித்தத்தை செய்வோம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.